ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து கோஸ் பட்டாணி வச்சு ஒரு அவியல் பார்க்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற காயில் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த கோஸும் பட்டாணி வச்சு செய்யலாம். நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேபேஜும் பட்டாணியும் தேவையான அளவு உங்களுக்கு எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு கடாயில் வேக போட்டுடலாம். இதுக்கு நான் 1 part சாம்பார் தான் பண்ணியிருக்கிறேன். போட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இருக்கட்டும், அது வேகட்டும். நம்ம அதுக்குள்ள சாம்பார் ஒன்று ரெடி பண்ண 1 part சாம்பார். அது துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இது சிம்பிளாக செஞ்சிடலாம். புளி எதுவும் சேர்க்க வேண்டாம். துவரம்பருப்பு கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள். புளி சேர்க்காதனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், 2 பெரிய சைஸு தக்காளி சேர்த்துருக்கேன். புளி சேர்க்கதா இருந்தால் நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்தா போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதையும் சேர்த்துக்கோங்க. காய்கறியே இல்லாமல் கூட அந்த சாம்பார் செய்யலாம், நல்லாயிருக்கும். இன்னைக்கு கேப்சிகம் மட்டும் போட்டிருக்கேன். அதையும் வேக போட்டாச்சு. இப்போ 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். இது வந்து அவியலுக்கு. சாம்பாருக்கும் வேக போட்டாச்சு. கோஸும் வெந்துட்டுருக்கு. ஒரு 2 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய பல் பூண்டு, சின்ன பல்லாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்துருக்கேன், கொஞ்சம் திக்னஸ்க்காக. இது கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்படியே கூட போடலாம். கொஞ்சம் பேஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன். இப்போ வந்து கேபேஜ் வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை இதோட சேர்த்துடலாம். உப்புலாம் போட்டாச்சு. உடச்சக்கடலை போடுறதுனால கொஞ்சம் திக்னஸ் ஆகும். தண்ணி இருந்தால் கூட பரவாயில்ல. நிறைய தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் எடுத்து வடித்து எடுத்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஸோ நான் அப்படியே போட்டுக்கிறேன். திக்காயிரும் கொஞ்சம் மசாலா வேகும்போது. இருக்கட்டும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அவியலுக்கு வாசனையே அந்த கோகோனட் ஆயில் கருவேப்பிலை சேர்த்து செய்கிறது தான். இருக்கட்டும், இது ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இது நல்லா வெந்துடுச்சு, மசாலாவும் சேர்ந்து. அவியல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான் தாளித்து ஊற்றுறது, அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கிறேன். கடுகு கருவேப்பிலை மட்டும்தான், வேறு எதுவும் போடலை தாளிக்கிறதுக்கு. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொஞ்சம் அவியலுக்கும் கொஞ்சம் சாம்பாருக்கும் ஊற்றிடலாம். அவ்வளோதான். அப்படியே பாதி இதில் ஊற்றிட்டு சாம்பார் கொஞ்சம் ஊற்றிடலாம். அதையும் இந்த சாம்பார் நல்லா திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது 1 part சாம்பார். நீங்கள் இந்த மாதிரி அவியல் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். வெறும் கேபேஜ் மட்டும் பட்டாணி அந்த மாதிரி போட்டு தான் செய்கிறது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.